வணக்கம். இன்னைக்கு டாப் ஜட்ஜ்ல நம்மளோட இணைஞ்சிருப்பர் அந்தோனி சார்ல்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். இது தொடர்ந்து நம்ம ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் வித் ஆண்டனி சார்ல்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் நடத்த போறோம். அது ஒரு 10 to 15 வாரம் நடக்கும். ஸோ இதை ஒரு இன்ட்ரடக்ஷன் நினைச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு ஆண்டனி சார்ல்ஸ் சார் தெரிஞ்சிருக்கும். அவர் தமிழ் மூவிஸ் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பங்களிப்பு ஆற்றியிருக்காரு. ஸோ இந்த செஷன்ல முக்கியமா அவரோட இன்ட்ரடக்ஷன், அவர் எப்படி மூவிக்கு வந்தார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது முடிஞ்சிட்டு இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கவர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அடிக்கோடிட்டு காட்ட போறோம். முக்கியமா இது என்னன்னா, இது ஒரு இன்ட்ரோடக்டரி கோர்ஸ். இதை பார்த்துட்டு ஒரு 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 பிகினர்ஸ் ஃபிலிம் மேக்கருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்க போறோம். அது தவிர ஆண்டனி சார்ல்ஸ் அவரே சென்னையில கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அதை பத்தியும் விவரங்கள் கொடுக்க போறோம். வித் தட் செட், வெல்கம் ஆல் டு டாப் ஜட்ஜ். ஆண்டனி சார்ல்ஸ், வாங்க. வணக்கம். சண்டே நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதை விட நீங்க இங்க தமிழ் படத்துல எடுத்திருக்கோங்க அழகு குட்டி செல்லம். அந்த பாட்டு இந்த கீபா கிட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கிட்டார் வைஸ் அந்த பாட்டு பாடுறப்போ சூப்பர் வைரல் ஆச்சு. அப்பதான் நான் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி உங்க படம் நஞ்சிபுரம் பார்த்துருக்கேன். அது இருந்தாலும் கூட எனக்கு அழகு குட்டி செல்லம் இன்னும் கூட என்னோட ஸ்பாட்டிஃபைல மோஸ்ட் ஃபேவரட் சாங்ல வரும் அந்த பாட்டு. அருமையான பாட்டு. ஸோ அது இட்ஸ் நாட் தட் அது மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா, பட் எனக்கு அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். தட் செட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் எங்க கூட சேர்ந்து பண்றதுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தான்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சுக்கோங்க. நான் ஆண்டனி சார்ல்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு சார்ல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அதான் என்னோட ஸ்டார்டிங் நான் ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு மாதிரி ஃபில்ம் மேக்கிங் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வர ஆரம்பிச்சது. பேசிக்கா நான் டெலிவிஷன்ல அப்போ தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலத்துல, சேட்டலைட் டெலிவிஷன்லாம் வராத காலத்திலேயே தூர்தர்ஷன்ல நான் ஒரு யூஜிசி ப்ரோக்ராம்னு ஒன்று அங்கே நடத்துவாங்க. ஒரு எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு இது நடத்தப்பட்டது. ஒரு இப்போ இந்த காலத்துல ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த காலத்துல கவர்மெண்ட்டே, இந்தியன் கவர்மெண்ட்டே தூர்தர்ஷன்ல எல்லா யூஜிசி ப்ரோக்ராம்னு எல்லா யூனிவர்சிட்டியில இருந்தும், ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு டீச் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். ஸோ அதில் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து ஹரிஹரன், அவர் தமிழர் தான், 7வது மனிதன்லாம் படம் பண்ண டைரக்டர். அவர் ஹரிஹரன் அதை அண்டர்ஸ்டாண்டிங் சினிமா அப்படின்னு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணார். அதாவது அது ரொம்ப நாள் போச்சு. அந்த எவ்ரி வீக் வரும் ஒரு 1 hour எபிசோட் மாதிரி. அது எனக்கு நான் ஒரு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இந்த தூர்தர்ஷன்லேயே வீக்கெண்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் போடுவாங்க. ரஷ்யன் ஃபிலிம், எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸும் போடுவாங்க, ஜப்பனீஸ். ஸோ நமக்கு கேள்விப்பட இங்கெல்லாம் கூட சினிமா இருக்கான்னு தெரியாம நான் ஸ்கூல் பையனா இருக்கும்போது பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த படங்கள் பார்க்கறது. அப்புறம் சண்டேஸ்ல எல்லா ரீஜனல் அஸ்ஸாம்ல இருந்து படம் வரும், பெங்காலி படம் வரும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் அவங்க போடுவாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது. அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சினிமாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த கிராஃப்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றது ஒரு கிராஃப்ட்ன்ற கான்செப்ட் எனக்கு. மற்ற ஆட்கள் பொதுவா படம் பார்த்து ரசிச்சு ஒரு ரசிகரா இருந்து அதுல போனா புகழ் வரும், பேர் வரும், அல்லது பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று வரும். எனக்கு ஆக்சுவலா பேசிக்கா கிராஃப்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த ஃபில்ம் மேக்கிங், அந்த ஃபில்ம் லாங்குவேஜ்ங்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. இதை கத்துக்கணும்ன்றதான் எனக்கு மெயினா இருந்தது. அப்போ பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப தூரமா இருந்தது. ஏன்னா நான் ஒரு கோவில்பட்டியில வளர்ந்த பையன், எனக்கு சென்னையே தூரம். ஸோ இது இன்னும் பூனேன்றது வடநாட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்கிற ஒரு இது இருந்தது. அப்போ நான் ஸ்கூல் முடிச்ச உடனே நேரம் இங்கே சென்னைக்கு இங்கே உள்ள தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டியூட், இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, +2 முடிச்சுட்டு இங்கே வர முடியாது, அதாவது ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் கோர்ஸுக்கு மட்டும் டிகிரி முடிச்சுட்டு வரணும். மற்றவங்கெல்லாம் மற்ற கோர்சஸ் எல்லாம் +2 அலௌடு, ஆனால் டைரக்டர் மட்டும் ஒரு யூஜி படிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் போயிட்டு திரும்ப எங்க கோயில்பட்டிக்கு போய் அங்கே ஒரு காலேஜில் ஒரு பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு அது ஒரு 3 வருஷம் படிச்சு திரும்ப என்னோட டார்கெட் ஃபுல்லாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும். அந்த கிராஃப்டை முழுசாக கற்றுக்கணும். அந்த கிராஃப்டில் நம்ம ஏதாவது நம்மளை ஒர்க் பண்ணணும்.
அதுதான் எனக்கு இதுவாக இருந்தது. ஸோ ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்தேன். ஸோ சென்னை ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்தப்போ நான் வந்து முழுக்க அந்த இன்ஸ்டியூட்டை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிட்டேன். அங்கே லைப்ரரியை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு 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 சினிமா பற்றின ஒரு புக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய அபூர்வமாக இருந்ததுல ஒரு ஒரு லைப்ரரி ஃபுல்லாக எல்லாமே சினிமா புக், ஃபில்ம் மேக்கிங் பற்றி, ஃபில்ம் மேக்கர்ஸ் பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, ஃபில்ம் தியரி பற்றி, விதவிதமான அந்த லைப்ரரி ஒரு சின்ன லைப்ரரி. ஆனால் அந்த லைப்ரரி முழுக்க எல்லா புக்குமே ஃபில்ம் சம்பந்தமான ரொம்ப ரேர் புக்ஸ், இந்தியாவில் அப்போ கிடைக்காத, இன்டர்நேஷ்னல் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வரப்பட்ட புத்தகங்களாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கிறது, வாத்தியார் ஆசிரியர்களோட கற்றுக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறது. ஸோ என்னுடைய அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் காலம் முழுக்க நான் லேர்னராகவே ரொம்ப மேக்சிமம் என்ன கற்றுக்கணுங்கிறது தான் எனக்கு இதுவாக இருந்தது. அதாவது மற்றவங்க என்னோட கூட படித்தவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. இன்ஸ்டியூட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே எல்லாம் போயிடுவாங்க. மோஸ்ட்லி அங்கே போய் ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். எனக்கு இந்த கிராஃப்டை முழுசாக கற்றுக்கணுங்கிறத, ஸோ இன்ஸ்டியூட் முடிகிற வரைக்கும் எனக்கு கிராஃப்டை கற்றுக்கிட்டேன். வெளியில் வந்த உடனே எனக்கு நான் என்னோட ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் என்னோட டிப்ளமோ ஃபில்ம் வந்து அகதின்னு ஒரு படம் பண்ணேன், இலங்கை தமிழர்கள் பற்றி. அகதி ரெஃப்யூஜின்ற ஒரு இது. அப்போ அன்னைக்கு வந்து இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் 97 98 அந்த படம் எடுத்தேன். ஸோ 97 காலகட்டத்தில் உலகம் முழுக்கவே நிறைய நாடுகளில் அந்த அகதி பிரச்சனை இருந்தது. ரெஃப்யூஜிஸ் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது வர்றதுன்னு அவங்களோட பிரச்சனைகள், சிவில் வார் பற்றின விஷயங்கள்லாம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் பொதுவான கான்செப்ட். ஸோ ரெஃப்யூஜின்னு பொதுவாக தான் வச்சேன். ஆனால் நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்ச இலங்கை தமிழர்கள் வச்சு நான் ஒரு கதை பண்ணேன். அது வந்து ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அது எனக்கு ஒரு சின்ன ரெகக்னிஷன் கொடுத்தது. ஏன்னா அது ஒரு மேக்கிங்கில் இருந்த எஃபர்ட் அதுக்காக. ஸோ அது மூலமே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, என்னோட கிராஃப்ட் மேலே, என்னோட இது மேலே நம்பிக்கை வந்தோம். நேராக இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் பண்ணிடணும்னு தான் எனக்கு இஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னோட டிப்ளமோ, என்னோட ஸ்டூடெண்ட் ஃபில்ம் வந்து ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே போகிற வழியில் நான் இன்னொரு டைரக்டர் மீட் பண்ணேன், ரமேஷ் கிருஷ்ணன். அவர் வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ நம்ம அப்போது அவர் கூட ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணும்போது அசிஸ்டண்டாக இருந்தேன். அந்த மாதிரி போச்சு. அப்படியே அவரே எனக்கு வந்து ஒரு டெலிவிஷன்லேயும் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு, என்ன ரைட்டர் ஆக்குனாரு. என்னோட ஃபர்ஸ்ட் சீரியலே மிகப்பெரிய வெற்றி சீரியல் ஆயிடுச்சு. ஒரு சில்ட்ரன் ஃபேண்டசி, ஜிபும்பா அப்படின்னு ஒரு பென்சிலில் வரைஞ்சு அது ஒரு கேரக்டராக எல்லாம் வரைகிறதெல்லாம் லைவாக வந்துடும்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கதை. அது பயங்கர ஹிட் ஆகி அது ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க, ஷக்கலக்க பூம் பூம்னு. அது அதை விட பெரிய ஹிட். நேஷனல் வைடு இந்தியா முழுக்கவும் ஹிட்டான ஒரு சீரியலாக மாறிச்சு. அதோட ஃபர்ஸ்ட் ரைட்டராக நான் தான் அதை ஒரு 1 இயர் அதில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அப்படியே என்ன டெலிவிஷனில் நிறைய டைரக்டருக்கு வாய்ப்புகள், டெலிவிஷனில் அப்படியே ஒரு ப்ரொடியூசராக, அது மாதிரி நிறைய டெலிவிஷன் ஷோஸ், சீரியல், டெய்லி சீரியல், வீக்லி சீரியல், ஷோஸு, மியூசிக்கல் ஷோ, அப்படி இப்படின்னு நிறைய கான்செப்ட் நான் டெலிவிஷனில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 25 இயர்ஸாக டெலிவிஷன். இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுறதுல சினிமா தான் எனக்கு எய்மாக இருந்தது. எப்போவுமே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணணுன்ற நோக்கத்தில் பல முயற்சிகள் ஆரம்பிச்சு அப்புறம் அப்படி பண்ணப்பட்டது தான் இந்த அஞ்சுபுரம்ன்ற படமும். இப்படி இப்போ எனக்கு என்னோட 5வது படம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மோஸ்ட்லி ஒரு முழுக்க ஒரு ப்ரொடியூசர் எடுத்து பண்ணதுன்றது இதில் ஒரு 2 ப்ராஜெக்ட் தான். மித்த ப்ராஜெக்ட்லாம் ஒன்று நான் கோ ப்ரொடியூசராக இருப்பேன், அல்லது நானே ப்ரொடியூசராக இருப்பேன். அந்த மாதிரி, அல்லது நான் இன்னொரு ப்ரொடியூசர் இருப்பார், அவருக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவேன். அவர் இன்வெஸ்ட் பண்ணுற ஒருத்தர், ஆனால் நான் ஃபுல் படத்தை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அழகு குட்டி செல்லம்லாம் கிட்டத்தட்ட முழு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலே என் கண்ட்ரோலில் தான் கிட்டதான் இருந்தது. ப்ரொடியூசர் உள்ளேயே வர மாட்டார், அவரோட சுதந்திரம் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ இப்படி என்னோட முயற்சிகள் வந்து இப்படி போய் இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு 25 வருஷம் தொடர்ந்து ஃபிலிம்ல, டெலிவிஷன்ல எல்லாம் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ என்னோட 5th ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஸ்லோவா ஓகே, எனக்கு இயல்பா வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்கறது பிடிக்கும். என்னோட அசிஸ்டண்டா இருந்த பல பேர் வந்து டைரக்டர் ஆகும்போது அல்லது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில வந்து ஹெச்ஓடி ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்காங்க என் அசிஸ்டண்டா இருந்த பையன். ஸோ அவங்கெல்லாம் வந்து திரும்ப சொல்றது, சார் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டோம், நாங்கள் விஸ்காம்லேயோ வேற எங்கேயோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயோ படிச்சுட்டு என் அசிஸ்டண்டா வந்தவங்க கூட உங்ககிட்ட இருக்கும்போது நாங்கள் கற்றுக்கிட்ட அளவுக்கு நான் வேற எங்கேயும் கற்றுக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு சொல்கிற ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு அளவுக்கு ஒரு சின்ன அளவில் சாதிச்சவங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன ஒரு ஆசிரியராக பார்க்கும்போது நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு எல்லாரும் எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுப்போம்னு நினைக்கிறது உண்டு. ஸோ அதை ஒரு ப்ரொஃபஷனாகவே பண்ணலான்றது இப்போ ரீசெண்டாக
ஓகே ஒரு ஆன்லைன் கோர்சஸ் பண்ணலாம். அப்புறம் ஒர்க் ஷாப் நடத்துகிறேன் சென்னையில். அப்புறம் இங்கே யூடியூப்லேயும் கூட சில இதெல்லாம் ஒரு சீரீஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்லோவாக ஆரம்பிக்கிறேன். ஒரு மாதிரி டீச்சிங், ஒரு சின்ன கனெக்ஷன் வித் யங்ஸ்டர்ஸ் அல்லது புதுசாக ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்க, ஃபில்ம் மேக்கர்ஸாக ஆக முயற்சி பண்ணுறவங்க, அவங்க கூட. அருமை. அந்த 25 வருஷம் ஜேர்னியை சொன்னீங்க. பட் எனக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்பார்க் ஹரிஹரன் சார் கிட்ட போனேன்னு சொன்னீங்க. 7வது மனிதன் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவிஸ். பாரதியார் பாடல்கள் இருக்குது. அதை தவிர வந்து என்னோட ஃபேவரட் ஆக்டர் வி ஆல் மிஸ் ஹிம், ரகுவரன். அவரும் இன்ஸ்டியூட்ல படிச்சவர் தான். அவரும் அங்க வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம், அவரோட சின்ன சின்ன பேட்டிகள்ல வந்துட்டு இப்போ வந்து நம்ம மிஸ் பண்றோம். இந்த மாதிரி சான்சஸ் இல்ல. அவரோட பேட்டிகள் வந்து அதிகம். எனக்கு வந்து இப்போ அனு ஹாசன் கூட ஒரு பேட்டி பண்ணியிருக்காரு. அதுல வந்து லாஸ்ட்ல முடியறப்போ ஒரு 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 பேராகிராஃப் சொல்லுவாரு, என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருமே சொல்லுவாரு. ஸோ பியாண்ட் தட் ஆஸ் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஹியூமன் பீங் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நிஜமா நீங்க நம்ம பேசுறப்ப கூட நீங்க சொல்லல. பட் இந்த கனெக்ஷன் சொன்னோடனே எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. 2வது விஷயம் வந்துட்டு நீங்க என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வர்றவங்கள இப்ப நிறைய இந்த மாதிரி என்ன இங்க சொன்னோம்னா மஷ்ரூமிங் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் கிளாஸஸ் வந்துருச்சு. பட் அதுல நிறைய வாட்டி நான் சில கிளாஸஸ் எல்லாம் வந்து போய் பார்த்தப்ப என்னன்னா அவங்க வந்து எப்படி படம் பண்றதுங்கிறது, எப்படி பணம் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லயே பாக்குறீங்க. நீங்க ரைட்ல தொடங்குறப்பே சொல்லிட்டீங்க, நீங்க வந்து கற்கணும் அப்படின்னு போயிருக்கீங்க. நீங்க கற்றத இங்க மற்றவங்களுக்கு கற்பிக்க நினைக்கிறீங்க. இதுவே வந்து என்ன பொறுத்தளவு வந்துட்டு ஒரு ஒரு எத்திக்கலான மோட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எத்திக்கல் மோட்டிவ் நிறைய பேர்கிட்ட இல்ல. சோ வித் தட் செட் உங்களோட அடுத்தடுத்த படங்களை பத்தி நீங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அழகு குட்டி செல்லம் வந்து நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன். அதுல வந்து சில டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா? அழகு குட்டி செல்லம், கருணாஸ் இன்னொரு நல்ல ஆக்டர், அது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ்குள்ள போயிடலாம். இது வந்து ஆக்சுவலா ப்ரொடியூசர் வந்து ஆந்தோனின்றவர். அதாவது நீயா நானான்ற ஷோவோட அப்போ டைரக்டராகவும் ப்ரொடியூசரா ஒருத்தர் இருந்தாரு. இப்போ அவர் தான் ப்ரொடியூசர் நீயா நானாக்கு. ஆனா டைரக்டர் இன்னொருத்தர் பண்றாரு. அவர் என்கிட்ட அழகு குட்டி செல்லத்துல என் கூட அசோசியேட்டா ஒர்க் பண்ண திலீப்ன்றவர் தான் இப்போ நீயா நானா பண்றாரு. ஸோ அந்த அந்தோனி தான் ப்ரொடியூசர். அழகு குட்டி செல்லத்தை பத்தி ப்ரொடியூசர் அவர் தான். அதோட ப்ரொடக்ஷன் நடக்கும்போது முழுக்க எல்லா டிசிஷன் மேக்கிங்கும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிற எல்லா முடிவுகளையும் நானே எடுக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டார். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. நான் ஒரு ப்ரொடியூசர்னு அதில் கார்டு இருக்காது, எனக்கு எந்த நேமும் இல்லை. நான் ஏன்னா எனக்கு முன்னாடி படம் நஞ்சுபுரம் வந்து நான் அப்படி ஓன் ப்ரொடக்ஷனாக பண்ணதுனால எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால நான் அதை பண்ணேன். நஞ்சுபுரம் கூட இன்னொரு ப்ரொடியூசர் தான். நான் வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பேன். என்னோட படத்தை ஃபுல்லாக நான் கண்ட்ரோல் எடுத்துப்பேன். இப்போ உள்ள காலத்துலையும் கூட நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது வந்து இன்னொரு ப்ரொடியூசர் வருவார், இன்வெஸ்ட் பண்ணுவாருன்றது வந்து இப்போ வந்து அது மாறிட்டு இருக்கு. ஓன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் ஓன் அவங்களே படம் பண்ணிக்கிறதுங்கிறது தான் சின்ன படங்களுக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகும். பெரிய படங்கள் மட்டும்தான் இனிமேல் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரும். ஏன்னா அவங்க வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு ஒரு படத்துக்குள்ள அவ்வளோ பணத்தை கொட்ட வேண்டியிருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மொத்த பெரிய ஆட்களோட பணமும் ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸுக்குள்ள மாட்டிக்குது. அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய டைரக்டர்கள், மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ், அது மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 படத்துக்குள்ள இவங்களோட மொத்த பணமும் மாட்டிக்குது. மிச்சம் ஒரு 200 படம் பண்ணப்படுது. ஸோ அந்த 200 படம் தமிழ் படங்கள் எப்படி பண்ணப்படுதுன்னா சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன அளவில், அது முழுக்க டைரக்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ நான் எப்பவுமே வந்து ஃபில்ம் மேக்கிங்கை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு படம் ஃபுல்லு காஷ்மீர்ல பண்ணேன். சாலைன்னு ஒரு படம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். நான் இங்க இருந்து கொஞ்சம் பேரை பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன். என்னோட க்ரூ ஆக்டர்ஸ் கூப்பிட்டு போய் காஷ்மீர், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அந்த தீவிரவாதம் அந்த இதெல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ நான் அங்கே போயிட்டு அங்கே உள்ள லோக்கல் ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மை எப்படி பண்ணணுன்றதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த முழு படமும் நான் வந்து காஷ்மீர்ல எடுத்துட்டு வந்துட்டு இது பண்ணேன். ஸோ எப்பவுமே நான் உங்களுக்கு எங்க ட்ரை பண்றவங்க நிறைய பேருக்கு நான் சொல்றது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சு இப்போதைக்கு ஒரு படம் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணப்பட்ட நீங்க வந்து லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு. ஆனால் அந்த டைரக்டர் தன்னோட சொந்த ஊருக்கு குரூவை தூக்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்தையும் உள்ள பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ அந்த படத்துல வந்து
அவருக்கு வசதியான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லாமே பெரிய ஆக்டர் எல்லாமே உள்ள வருவாங்க. ஆனா அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறது. இப்போ வந்து இது ஒண்ணு மாரி செல்வராஜோட வாழை கூட வாழை வந்து மாரி செல்வராஜ் தன்னோட ஊருக்கே கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாரையும் கொண்டு போயிட்டு அங்க ஒரு படத்தை பண்ணிட்டு வரும். யாரதான் இன்வெஸ்ட் பண்ணா கூட அதை எக்ஸிக்யூட் பண்றது முழுக்க அந்த டைரக்டரோட கண்ட்ரோல்ல போகுது. கொட்டுக்காளி இன்னொரு படம். கொட்டுக்காளி வந்து முழுக்க வந்து சூரி மாதிரி ஆக்டர் எல்லாரையுமே வந்து அவர் வந்து தன்னோட ஊருக்கு கூட்டு போய் தன்னோட ஊர்ல இருக்கிற நடிகர்களையும் பயன்படுத்திக்கிறது. அங்க உள்ள டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க இருந்து டெக்னிக்கலா அட்வான்ஸான க்ரூவே வச்சுக்கணும். நல்ல கேமராமேன் எல்லாமே வச்சுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படி செட் பண்றாங்க. இப்படி வரிசையா படங்கள் சொல்லிட்டே வரலாம். நீங்க சுமாரா ஓடின படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரோட இனிஷியேட்டிவ்ல தான் எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நடிகர் ஒரு நம்பி வரணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா கூட அந்த ப்ரொடக்ஷன்ன்றது இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அது உருவம் மாறிட்டு இருக்கு. நான் அதனாலதான் சொல்லுவேன், சினிமா வந்து ஒரு பார்ட் வந்து ஆர்ட், இன்னொரு பார்ட் வந்து டெக்னாலஜி, இன்னொரு பார்ட் வந்து காமர்ஸ், ஒரு பணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல. ஸோ அதுல வந்து நீங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, டெக்னாலஜியை உங்களுக்கு கத்துக்கிட்டீங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, ஆர்ட்டை கத்துக்கிட்டீங்களா, ஃபிலிம் லாங்குவேஜ்னா என்ன, ஃபிலிம் அந்த ஆர்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்ன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஆர்ட்டு, டெக்னாலஜி அண்ட் காமர்ஸ், அதை நீங்க பணத்தையும் ஹேண்டில் பண்ண டைரக்டர் நீங்க கத்துக்க வேண்டியிருக்கு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள எப்படி பண்றது, ஒரு விஷயத்த வந்து எப்படி சுருக்கமா பண்றது, அதாவது பட்ஜெட் லிமிடேஷன்ல நீங்க பண்ணினாலே நீங்க பாதி லாஸை கவர் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் கவர் பண்ணிடுறீங்க. ஸோ நான் இது எப்பவுமே சொல்றது உண்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில்ம் மேக்கிங் கத்துக்கணும்னா வெறுமனே வந்து ஆர்ட்டை மட்டும் கத்துக்கிறதோ, வெறும் டெக்னாலஜியை மட்டும் கத்துக்கிறதோ இல்லை, ப்ரொடக்ஷனே சேர்த்து கத்துக்கணும். ஸோ ஆர்ட்டு, டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் மூணுமே கத்துக்கிட்டா தான் இன்னைக்கு ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கரா ஃபியூச்சர் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மாறிடுச்சு. நீங்க தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான் வேணும்னு இல்லை, நீங்க ஒரு போன்ல கூட நாளைக்கு வந்து வந்துருப்போது. ஓடிடிங்கிறத தாண்டி டெலிவிஷன்ல பாக்குறோங்கிறத தாண்டி போன்லயே கூட இனிமேல் கண்டென்ட் வர போகுது. ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க சுயாதீன படங்கள்னு சொல்றாங்க இல்லையா, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அதுக்கான காலம் தான் இனிமே வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அருமை அருமை. ரொம்ப கிளீஷியாவா இருந்தாலும் நான் சொல்றது கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்க டைரக்டர் வந்து ஹெல்மெட் பிடிச்சிருப்பாரு, அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நல்லா கரெக்டா தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு கேப்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் டெக்னாலஜி, நான் வந்து கதை மட்டும் எழுதான், திரைக்கதை கொடுத்து நான் இறக்குவேன் அப்படிங்கிற காலம் தான் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிராமத்துக்கு போய் ஒர்க் பண்றது, இந்த ஈரானியன் மூவிஸ் குறிப்பா அப்பாஸ் கியாரோஸ்தமி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் பண்ணுவாரு. அவரோட என்டையர் குரூப்பை கட்டி தூக்கிட்டு போய் ஏதாச்சும் ஒரு கிராமத்துல உட்காந்துட்டு அங்க இயல்பா நடக்கிறத படமாக்குறாங்க. சோ நம்ம வந்து ரொம்ப 20-30 வருஷத்துக்கு முன்னால நம்மளால ஈரானியன் படம் எடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்மளுக்கு புரியாம நம்ம எதை இன்ஸ்பயர் ஆகிறோமோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா கிராமம் மட்டும் இல்ல தினேஷ், இப்போ வந்து நீங்க இப்போ சென்னை 28ன்னு ஒரு படம் எடுத்துங்க. அது வந்து ஒரு சிட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன குரூப். எஸ்பிபி சரண், வெங்கட் பிரபு இவங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுனா அந்த கிரவுண்ட்லயே ஷூட்டிங் பண்ணாங்க. எங்க அவங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டு போட்டி போட்டு விளையாண்டாங்களோ அந்த கிரவுண்ட்ஸ்லயே தான் எடுத்தாங்க. ஸோ அந்த டீம்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும், அங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான உறவுகள் இருக்கும், நட்பு எப்படி இருக்கும், சண்டைகள் எப்படி நடக்கும், அதெல்லாம் அவங்க பார்த்ததுதான். வெங்கட் பிரபு அவர் பார்த்ததை அப்படியே படமா பண்றாரு. எஸ்பிபி சரண் அதை அவர் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களே நடிக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்க சென்னை 28 வந்து ஒரு சிட்டிலேயே கூட அப்படி ஒரு கதை லைவா இதுவாகுது. ஸோ அதுல நடக்கிற அந்த கிரிக்கெட் டீம்ஸ் எல்லாம் இப்போ எங்க செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க போய் நடிகர்கள் வச்சு சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு யார் விளையாட தெரியும், யாருக்கு வந்து கிரிக்கெட் விளையாட தெரியுமோ அவங்களெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது மாறுது. இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி தான். நான் அதை தான் சொல்ல வரேன். அதாவது நீங்க வந்து நான் சொல்ல வர்றது, நீங்களே கதை எழுதணும், நீங்களே கேமரா பண்ணணும்னு கூட நான் சொல்லலை, நீங்களே பணம் போடணும்னு கூட சொல்லலை. உங்க நண்பர் ஒருத்தர் பணம் போடுவாரு, உங்க நண்பர் ஒருத்தர் கேமரா பண்ணுவாரு, உங்க நண்பர் ஒருத்தர் கதை கொடுப்பாரு. அப்படிதான். அல்லது கதை கொடுக்குறவரை நீங்க நண்பராக்கிக்கிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டர் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல கேமராமேன் வச்சுக்கோங்க, நல்ல எடிட்டர் வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் நீங்களே பார்க்கணும்னு இல்லை, குவாலிட்டியான படமா இருக்கணும். இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப நிறைய பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு இருக்கு. அதனால நல்லதா இருந்தால் மட்டும் தான் அவங்க ரொம்ப அதை கவனிக்கிறாங்க. சும்மா எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற இடத்துல இல்லை. இப்போ வந்து முன்னாடி வந்து ரொம்ப பசியில பட்னியில இருக்கிறவனுக்கு வந்து பசி யாருனாலே போதும், ஏதாவது ஒன்று கூடன்னு இருக்கிற ஒரு காலம் இருந்தது. அது மாதிரி சினிமா வந்து ஒரு காலத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலே அது நல்ல படம் தான், எல்லாரும் பார்த்துருவாங்க.
இன்னைக்கு வந்து ரொம்ப தப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போன ஒரு ரொம்ப டேஸ்டியா எங்க இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணுவோம். எல்லாம் வேணாம்ப்பா எனக்கு, எது நல்லா இருக்கோ அதை மட்டும். ஏன்னா நிறைய இருக்கு, உலகம் முழுக்க சினிமா வந்துகிட்டே இருக்கு, எல்லா படத்தையும் நம்ம பார்க்க முடியாது. நம்மள இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் லைஃப் ஃபுல்லா நம்ம பார்க்கணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு ஓடிடியில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் கூட நம்மளால லைஃப் டைம்ல பார்க்க முடியாது, அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரொம்ப சூஸி ஆயிட்டாங்க எல்லா வியூவரும். அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அதை எப்படி குவாலிட்டியா பண்றது, பெஸ்ட் குவாலிட்டியோட பண்றது, எவ்வளவு புதுமையா பண்றது, அது ரெண்டுமே முயற்சி எடுக்கணும். நம்ம கோர்ஸ் கண்டென்ட் போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான கேள்வி, இது உங்ககிட்டயும் நிறைய உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ சமீபத்தில் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி. குறிப்பா இப்போ வந்து இது வந்து நான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வேவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்க சொன்னதுபடி பாத்தீங்கன்னா பூனே இன்ஸ்டியூட்ல இருந்து ஹரிஹரன் சார் எடுத்துக்கோங்க, பாலு மகேந்திரன் வந்திருக்காரு, இங்க வந்து ரஜினிகாந்த், ரகுவரன், நீங்க நிறைய பேர் இங்க இன்ஸ்டியூட்ல இருந்து படிச்சு வந்திருக்கீங்க. சோ இன்ஸ்டியூட் படிப்புக்குன்னு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆபாவனன் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னா இந்த டிஎஃப் டெக் படிச்சுட்டு இல்ல இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு காலம் மாறி இந்த கார்த்திக் சுப்புராஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லுவேன், இந்த நாளை இயக்குனர் அந்த மாதிரி டெலிவிஷன் சேனல்ஸ்ல வந்த நிகழ்ச்சிகள் மூலம் பரவலாக பாப்புலரான இயக்குநர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் முதற்கொண்டு நீங்க நிறைய பேர் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து கோர்ஸ் படிச்சாங்களா இல்லையா அப்படின்லாம் தெரியல, நிறைய பேர் வந்துட்டு டைரக்டா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அது மூலியம் வந்திருக்காங்க. சோ இந்த கற்றல் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ கேம் ஃப்ரம் த ஃபிலிம் இன்ஸ்டியூட், அந்த ஃபவுண்டேஷன் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? ஓகே, இப்போ நீங்க நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி அவர் எங்கேயோ படிச்சிருப்பாரு. அதாவது அவர் எங்கேயோ அது அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்ல தேடி இருப்பாரு, அல்ல கூகுள் பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கிங் என்ன பண்ணணும்னு ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுல அவங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிக்கும் போது புது புது பிரச்சனைகள் வரும், அதுக்கான தீர்வுகள் தேடுவாங்க, டெய்லி கத்துப்பாங்க. ஸோ படம் பண்ணி கத்துக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்க ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நீங்க கத்துக்க முடியாது. அது நீங்க ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு முழு டைரக்டருக்கான எல்லா இது வந்துடும். ஏன்னா எல்லா எமோஷன்ஸு எல்லா விஷயங்களையும் நீங்க ட்ரை பண்ணி அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிப்பு தன்மை இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு அது மாதிரி ஒன்று நம்ம பண்ணிட மாட்டோமான்னு நீங்க ஒரு முயற்சி பண்றீங்கன்னா நீங்க ஷார்ட் ஃபிலிம்ல அதை பண்ணி பார்த்து உங்க கிராஃப்டை நீங்க செம்மைப்படுத்திக்கலாம். நீங்க தொடர்ந்து ஓவியம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க பெரிய ஓவியன் ஆயிடலாம். ஸோ ஒரு சித்திரமும் கை பழக்கம்ங்கிற அந்த தியரி தான். நீங்க நிறைய பண்ண அது கிராஃப்ட் உங்க கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல ஒரு மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வரலாம். ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு கூட நீங்க பேசிக்கான நாலேஜ் கத்துக்கணும்னு தான் சொல்ல வரேன். அதாவது என்ன நடக்குதுன்னா, ஃபிலிம் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இல்லாம யாரோ சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒன்று படம் பண்றது. ஸ்கிரீன் பிளேனா என்னன்னா, இப்ப பொதுவா இதுல எல்லாம் பேசிக்கிறத வச்சு இப்படியா அப்படியா அப்படின்னா அதை வச்சு அந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தெளிவில்லாத ஒரு இதுல அவங்க படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெளிவின்மை வந்து அவங்களோட படங்கள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சம்டைம்ஸ் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய வேட்கை இருக்கு, தாகம் இருக்கு, இந்த மாதிரிலாம் படம் பண்ணிடணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அதை வந்து பண்ண முடியாம சில சமயம் தடுமாறுறாங்க. சிலர் வந்து ரொம்ப சிம்பிளா இயல்பா அதை அழகா பண்ணிடும் செய்யறாங்க, நல்லாவும் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு அசிஸ்டண்டா இருந்து டைரக்டர்கிட்ட தொழில் கற்றுக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ்ல பங்கேற்று கத்துக்கலாம். ஒரு பேசிக்ஸ் எங்கேயோ நீங்க ஒரு இடத்துல கத்துக்கணும். பேசிக்ஸ் கத்துக்கிட்டதை வச்சுட்டு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பெரிய இலக்கியம் எழுதுறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து நிறைய கதை எழுதி ஒரு ஷார்ட் ஸ்டோரியா எழுதி பார்த்து நீங்க உங்களுக்கு ஒரு தேர்ச்சி வந்தப்பறம் ஒரு சிறுகதையை மாஸ்டர் பண்ணுவீங்க. அல்லது அதே மாதிரி ஒரு நாவல் எழுத ட்ரை பண்ணி ஒரு 2 நாவல் எழுதினதுக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல தனக்கு ஒரு கான்ஃபிடென்டான ஒரு ரைட்டரா மாறுவார். ஆனால் அவருக்கு வந்து பேசிக்கா நல்ல லிட்ரேச்சர்னா என்ன, ஒரு லிட்ரேச்சர்ல என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் படிப்பினை இருக்கு இல்லையா. அவர் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் அதை படிச்சிருப்பார் இல்லையா. அந்த படிப்பனை இல்லாம நேரடியா எழுத்து பிள்ளைகளோட எழுதக்கூடாது இல்லையா. ஒரு கதை எழுதும் போதே நீங்க எழுத்து பிள்ளைகளோட கிராமர் மிஸ்டேக்கோட எழுதுனா எவ்வளவு தவறோ அதே தவறு தான் ஒரு படத்தை வந்து நீங்க ஃபிலிம் லாங்குவேஜ்னா என்ன, அந்த லாங்குவேஜுக்கு ஒரு கிராமர் இருக்கு இல்லையா.
கிராமர் ஆஃப் ஃபிலிம் லாங்குவேஜ்னு ஒரு புக்கே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ஃபிலிம் லாங்குவேஜுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கு, அதில் தவறு செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு அதுல ஒரு முயற்சி பண்ண, அதாவது ஒரு சின்ன ஏபிசிடியாவது நீங்க கத்துக்காம ஒரு லாங்குவேஜ்ல நீங்க எப்படி எழுத முடியாது. ஸோ அதனால அந்த பேசிக் படிக்கணும்னு சொல்றது தான். கரெக்ட். நீங்க லைட்டா கான்ட்ரவர்சியா டச் பண்ணீங்க. இலக்கியத்துல வந்துட்டு பிள்ளை இல்லாம எழுதுறத பத்தி. நீங்க நிறைய பெரிய இலக்கியவாதிகள் கூட புஸ்தகம்லாம் படிக்கிறப்ப வந்துட்டு நான் வந்து பெரிய பிழை இல்லாம எழுதுற ஆள் இல்ல. பட் ஆனா இலக்கியவாதி படிக்கும் போது நமக்கு கோவம் வரும், என்னடா இது. ஏன்னா அவர் எழுத்தாளர் இல்லையா, அவர் ஒழுங்கா எழுதணும்ல. நான் வாசகன் தான், எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கரெக்டா, நான் அங்கதான் போறேன். சோ அது வந்து இந்த இப்ப நீங்க பாத்தீங்க, இப்ப செல்வமணி ஒரு படம் எடுத்தாருன்னா அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். இப்ப நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். சம்டைம்ஸ் நான் என்ன பாக்குறேன்னா, இந்த புதுசா வர்றவங்க வந்து கத்துக்காம ஒரு ஒரு 4-5 ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு வந்துட்டு நானும் படம் எடுக்கிறேன்னு இருந்தாங்கன்னா அந்த நேர்த்தி இல்லாம போறப்போ அந்த கோபம் வரும். சோ அதுவே வந்து உங்களை நல்லா கதை இருக்கலாம், நல்லா திறம்பட டைரக்ட் பண்ணிருக்கலாம். அது முக்கியமான காட்சியில அந்த சில விஷயங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னா அது ஒரு லெட் டவுனா போயிடும். சோ அதுக்காக வாச்சும் பேசிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது இன்னொரு விஷயம், நீங்க சொன்னதுலயே ஒரு துணை கேள்வி வந்துட்டு, இப்போ வந்து பிலிம் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து முன்ன மாதிரி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து கலைகளோட பிரெத் அதிகமாயிருச்சு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கூட விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ரொம்ப கம்மியா உபயோகப்படுது. நான் குறிப்பா இந்திய சினிமாக்கள்ல சொன்னேன், அதுவும் குறிப்பா தமிழ் சினிமா. இன்னைக்கு விஎஃப்எஸ் அப்படிங்கிற ரப்பர் பந்துல கூட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி சின்ன பண்றது. ஸோ விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது புதுத்துறை வந்திருக்கு. அப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங்லயே வந்துட்டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் ரெக்கார்டிங் வந்துருச்சு. பேக்ரவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங்ல பல வகையான சவுண்ட் இன்ஜினியரிங் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு புது மாணவனா வந்தேன்னா எனக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா? என்ன கத்துக்கணும் அது கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா. அதை நான் சொல்ல வந்தது வந்து கத்துக்கிறதுங்கிறதுல டெக்னாலஜி கத்துக்கணும், அதே மாதிரி ஆர்ட்டையும் கத்துக்கணும். ஸோ வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல சினிமா, வெறும் ஆர்ட் மட்டும் இல்ல சினிமா, டெக்னாலஜியும் ஆர்ட்டுக்கு மிக்ஸ் ஆகணும். அப்புறம் அதை வந்து பட்ஜெட்டுக்குள்ள பண்றதுங்கிற ஒரு அது ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கத்துக்கணும். ஸோ இந்த மூணையும் சேர்த்து தான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஒரு படத்தோட பின்னாடி என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டைரக்டரா உள்ள வரீங்கன்னா என்னெல்லாம் தேவைப்படும். இப்போ நீங்க விஎஃப்எக்ஸ் பத்தி சொன்னீங்க, விஎஃப்எக்ஸோட பேசிக்ஸ் என்ன, ஒரு அனிமேஷன் என்ன, ஒரு டைரக்டர் அதுல என்ன முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு, இது நல்லது இல்லை எப்படி பண்ணணுங்கிறத பத்தி நீங்க வந்து நேரடியா வந்து எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல பண்ணிட முடியாது. விஎஃப்எக்ஸ் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு எடுத்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது குவாலிட்டியா வரும். ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் கையில தான் இருக்கு. என்னதான் ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் இருந்தாலும் அவரு டைரக்டருக்கு அது விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னதான் ஒரு நீங்க இது இப்போ ஃபைட்டு ஆக்ஷன்லாம் இருந்தா கூட டைரக்டருக்கு இந்த படத்துல என்ன மாதிரி ஃபைட் வேணும்னு சொல்ல தெரியணும் இல்லையா? அதே மாதிரி சிஜி கிராபிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன கொடுத்தாலும் எடுத்துக்க முடியாது ஒரு படத்துல. ஸோ உங்க படத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்டு வாங்கணும். அது ப்ராக்டிக்கலா எப்படி நடக்குது அந்த வேலை, அவங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்றது தெரிந்தால் நீங்க வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கும். ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன கேட்டு வாங்குறது அல்லது நான் என்ன எடுத்து கொடுத்தா அவர் கரெக்டா அதை கொடுப்பாரு. இப்போ நான் ஒரு கேமராமேனுக்கு லைட்டிங்ல என்னென்ன சிக்கல் வருது ஒரு செட்டில்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் எந்த டைம்ல ஷூட் பண்ணணும், எந்த சன்லைட் உங்களுக்கு நல்லா இருக்கும், அல்லது என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படும். அதுல இப்ப திடீர்னு நான் உன்னை கேட்கக்கூடாது, இதுக்கெல்லாம் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருக்கணும். அப்போ அவங்க அதுக்கு ரெடியாகி வருவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் பேசிக்கா என்னன்ற ஒரு ஐடியா இருந்தா மட்டும்தான் டைரக்டருக்கு வந்து அது கேட்டு வாங்க முடியும். சில சமயம் என்ன நடக்குதுன்னா நிறைய ரிக் இருக்கும், கேமராமேன் வந்து ஆசையில எல்லாத்தையும் எடுத்து வந்திருப்பாரு. ஆனா டைரக்டருக்கு வந்து அதுக்கு ஒரு ஷார்ட் வைப்பே தெரியாது, அவர் அதை கேட்கவே மாட்டாரு. அந்த இந்த இப்போ ஒரு ஜிம்மி ஜிப் இருக்குன்னு ஜிம்மி ஜிப்ல என்ன பண்ண முடியும், அந்த ஒரு அந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயத்த விசுவலா எப்படி சொல்ல முடியுங்கிறது கூட அவருக்கு தெரியாது. அவர் வந்து பொதுவா ஒன்று சீனா கதையா சொல்லிட்டே இருப்பார். அப்போ கேமராமேன் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு அது சும்மா எடுப்போமேண்டு சம்மந்தம் இல்லாம ஒரு ஷாட் வைப்பாங்க. அப்போ டைரக்டர் என்ன, சரி அதை சும்மா தானே இருக்கு, அதை ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஒரு ட்ரோன் இருக்கு, சும்மா ஒரு ட்ரோன் ஷாட்டு, ஹைட்ல போயிட்டு ஃபுல்லா ஒரு ட்ரோன் ஷாட், இப்படி எல்லாம் அதாவது கதைக்கு தொடர்பு இல்லாத சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் கூட சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை டாமினேட் பண்ணாரு. ஒரு டைரக்டரா வந்து நீங்க போய் செட்டில் நிக்கிறீங்கன்னா
கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு விஷயம் தெரியலங்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இப்போ விஎஃப்எக்ஸ் பத்தி தெரியலன்னா விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஈஸியா அவங்களை வந்து இது பண்ணுவான். அவன் குவாலிட்டியா வரலன்னா சார் நீங்க அது பண்ணிருக்கணும், நீங்க இது பண்ணிட்டீங்க, அந்த நம்ம தவறுகளா அதை மாத்துவாங்க. இது செட்ல பொதுவா நடக்கும். அது மாதிரி எல்லாருமே உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அல்லது உங்களை மதிக்க மாட்டாங்க, நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா உங்களோட விஷன் ஒண்ணு இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த விஷனை நீங்க கேட்டு பெற முடியாம மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியல, அந்த ஆர்ட்டை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் உங்ககிட்ட தப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்களே ஒரு மாதிரி சரி சரி ஏதோ ஒன்று வந்தா போதுன்ற இடத்துக்கு ஒரு டைரக்டர் மாறிடுவார். ஸோ அதனால பொதுவாக வந்து ஃபில்ம் மேக்கரா வர்றவங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒரு ஐடியா இருக்க வேண்டியது. மியூசிக் பத்தி தெரியணும். ஒரு மியூசிக் டைரக்டரை போய் உட்கார்றோம்னா சும்மா நம்ம ஏதாவது வளரக்கூடாது. ஒரு மியூசிக்கை பத்தி ஓரளவுக்கு சின்ன நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க கதையோடு சம்பந்தப்பட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. உங்க படத்துக்கு என்ன வேணுமோ, எந்த ஸ்டைல்ல வேணுமோ அதை நீங்க கேட்க போறீங்க. ஸோ அதை வந்து மியூசிக் டைரக்டர் புரிஞ்சுப்பாரு, ஓ இவர் வந்து கரெக்டா என்ன வேணும்ன்றது தெளிவா எனக்கு சொல்லிட்டாரு, நான் இதை ஒண்ணு கொடுத்தேன்னா அவர் வந்து அவருக்கு நல்லதான் ஒண்ணு கொடுப்போம், அவர் அதை நல்லா பயன்படுத்திப்பாருங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் அந்த டெக்னீஷியனுக்கு வரணும். ஸோ மியூசிக் டைரக்டர் போயிட்டு நான் இந்த பாட்டை கேட்டேங்க அதை கேட்டேங்கன்ட்டு சும்மா வளரிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால எல்லாத்த பத்தியும் இப்போ ஒரு கேமரானா என்ன, ஒரு கம்போசிங்னா என்னன்னு தெரியாம நான் ஒண்ணு சொல்லவே முடியாது இல்லையா. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் ஒரு டைரக்டர் வந்து அவருக்கு கம்போசிங் பத்தின ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்போ கேமராமேன் பண்றது சரி தவறுன்னா அது சொல்ல தெரியணும். ஒரு நடிகர்கிட்ட எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நடிகர் ஒண்ணு பண்றாருன்னா இந்த சீனுக்கு இது தேவை, இது தேவையில்லை, இது இவ்வளவுதான் வேணும், இது இவ்வளவுதான் கம்மியா வேணும், இது இவ்வளவு ஜாஸ்தியா வேணும்ன்றத சொல்ல தெரியணும். ஸோ இந்த எல்லாத்துலயுமே அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த கிராஃப்ட் முழுக்க சினிமான்றது தான் ரொம்ப லேட்டா கிரியேட் ஆகி வந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம். மியூசிக்கோ, ஓவியமோ, சிற்பமோ, எல்லா கலைகளும் ரொம்ப முன்னாடி வந்த கலை வடிவங்கள். ஆனா சினிமா வந்து இப்போ ஒரு 100-110 வருஷம் பழசு, அவ்வளவுதான். ஸோ இந்த புதுசா கிரியேட் ஆன இந்த கலை வந்து பலவிதமான மற்ற கலைகளை உள்ளடக்கியதா இருக்கு. இது வந்து இதுல டான்ஸ் இருக்கு, உங்களுக்கு பாட்டு இருக்கு, எல்லா கலையுமே இருக்கு. ஓவியம் வந்து இதுல உள்ள வந்திருக்கு, நடிப்பு உள்ள வந்திருக்கு, எல்லா விதமான மற்ற கலைகள், இசை, எல்லா கலையும் கலந்துருக்கு. ஸோ இந்த கலைகள் கலந்துருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்க அந்த கலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நான் அதை கிராஃப்ட்ன்ற வார்த்தையை அதான் சொல்றதுக்கு காரணம். அதுல வந்து நீங்க அது ஒரு உங்க கையால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. நீங்க அது ஒரு படைக்கிறீங்க. ஸோ அந்த சின்ன நுணுக்கங்கள்ல தான் அந்த படம் ஒரு அழகு பெறுது. ஸோ அந்த நுவான்சஸ். ஸோ அதை சொல்றதுக்கு ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு நாலேஜோட அவர் பேசணும்னா அவருக்கு அடிப்படை தெரிஞ்சாதான் அவர் அந்த லாங்குவேஜ்ல பேசுவார். ஒரு கேமராமேன்ட்ட எப்படி பேசணும், என்ன கேட்டு வாங்கணும், ஒரு ஃப்ரேம்ல என்ன அழகு, எது லைட்னா என்ன, லைட்டிங்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லைட்னா என்ன. ஸோ ஒரு ஓவியம் பத்தின ஐடியா இருந்தாதான் நீங்க வந்து ஒரு கேமராமேன்ட்டே நீங்க கரெக்டா பேசவே முடியும், உங்களுக்கு என்ன வேணும்ன்றது விஷயம். அதே மாதிரிதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு டைரக்டருக்கு ஒரு பேசிக் நாலேஜை அட்லீஸ்ட் வளர்த்துக்கணும். அதெல்லாம் விட ஃபில்மை பத்தின ஒரு கதை சொல்லல் பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அந்த கதைக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அவங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்கான ஒரு ஐடியா இருக்கணும் அவருக்கு. அருமையா சொன்னீங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ், அதாவது நம்ம கேள்வி கேட்க கூட ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் அடிப்படை தேவை. அது இல்லாம போய் நம்ம டைரக்ஷன் பண்ண முடியாது, இல்ல ஃபிலிம் மேக்கிங்லயே போக முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அருமையா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நேரடியாக நம்மளோட கோர்ஸுக்கு போயிடலாம். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 வீக் கோர்ஸ் நம்ம இப்போ கரிக்குலம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட வார்த்தைகள சொல்லுங்க, நம்ம என்னென்னலாம் கத்துக்க போறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து அடிப்படை கோர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபிலிம் மேக்கிங்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது அகெயின் ஒரு கிளீஷேவா சொல்லணும்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கோ டு மார்க்கெட் ஆர் கான்செப்ட் இது தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து முன்னே இருந்துச்சு. இன்னைக்கு அது ரொம்ப விரிவடைந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ நம்மளோட கோர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் கத்துக்க போறோம் அதை சொல்லுங்க. ஸோ ஒரு ப்ரொடக்ஷனோட பல்வேறு படிநிலைகள் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ப்ரீ ப்ரொடக்ஷன், அதாவது படப்பிடிப்புக்கு முன்னாடி செய்யப்பட்டிருக்கிற முன் தயாரிப்பு வேலைகள். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன், அதாவது படப்பிடிப்பு அதெல்லாம். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதோட எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்டு, மியூசிக்கு, இது எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வரும். ஆனா இந்த 3 விஷயம் தான் மெயினா ஒரு ப்ரொடக்ஷன் சொல்றோம். ஆனா இது இல்லாம 2 விஷயம் இருக்கு. அது வந்து இந்த 3 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது, ஃபினான்ஸை கொண்டு வர்றது, அதுன்றது ஒண்ணு. அது உங்களோட ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி
அதை இது பண்ணி அதை வந்து ஒரு ஃபினான்ஸை கொண்டு வர வேண்டியிருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியிருக்கு. அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்னு ஒன்று, அது 5வது ஸ்டேஜ். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது, ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அதாவது ஷூட்டிங் இதெல்லாம், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், எடிட்டிங் அதெல்லாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நமக்கு மார்க்கெட்டிங், இந்த படத்தை வந்து விநியோகம் பண்ணி மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அது கொண்டு வரும். ஸோ முன்னாடி எல்லாம் இது வந்து இது ஆர்டர்லேயே தான் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கதை சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவர் ஒரு ஃபினான்சியருக்கு சொல்லி அது இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று வரும். அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்க, கதை விவாதங்கள், லொக்கேஷன் பார்க்கறது, எல்லா வேலைகளும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடக்கும். காஸ்டியூம் வாங்குவோம், செட்டுக்கு பிளான் பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஸ்டேஜில் நடக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல ரெடி ஆகும், அதுக்கான கதை விவாதம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், லொக்கேஷன் தேடுறது, நடிகர்களை ஃபிக்ஸ் பண்ணுறது, டெக்னீஷியனை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும். ஷூட்டிங் நமக்கு தெரியும், ஷூட்டிங்கில் உள்ள எல்லா விஷயங்களும் ஷூட்டிங் நடக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் புதுசாக எடிட்டிங் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கலர் கரெக்ட் பண்ணுவாங்க, மியூசிக் போடுவாங்க, கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சவுண்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷனில். அது முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம், படத்தை ரிலீஸுக்கான ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி அதை கொண்டு வர்றது. இன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னா இது எல்லாமே பேரலா நடக்குது. நீங்க எப்போ ஒரு படத்தை பிளான் பண்றீங்களோ அப்பவே நீங்க மார்க்கெட்டிங் வரைக்கும் ஆரம்பிச்சிட வேண்டியிருக்கு. ஸோ மார்க்கெட்டிங்கை பேரலா ஆரம்பிக்கணும். உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க ஷூட்டிங் போயிடலாம். அதாவது நான் சொல்ல வர்றது, மொத்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனை முன்னாடி பண்ணிட்டு ஷூட்டிங் போவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரு ஷெடியூலுக்கு மட்டும் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அந்த ஷெடியூல் ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷெடியூலுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் நடக்குது, அப்புறம் அதுக்கு அடுத்த ஷூட்டிங் நடக்குது. ஸோ இந்த ஒரு தடவை ஒரு ஷூட்டிங் நடந்த உடனே அது எடிட்டிங் போயிடுது, அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கு டப்பிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பேரலா நடந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட்டிங் வந்து டே ஒன்லேயே ஆரம்பிச்சிருது. இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே மார்க்கெட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு தீனி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த படத்தை இப்படி ஒன்று நான் நீங்க சின்ன அளவில் லோ பட்ஜெட் ஃபிலிம் பண்ணா கூட, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணா கூட, உங்க அளவுல அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒன்று நடக்குது, இன்னைக்கு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சோசியல் மீடியாவே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷனலுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ எல்லா சோசியல் மீடியாலையும் அதை பத்தின ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ ஸ்லோலி வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் வேலையை நீங்க பார்க்கணும். ஸோ வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து இன்னைக்கு சும்மா நான் இதை மட்டும் பண்ணுவேன் அதை மட்டும் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஸோ பிகினிங் டு எண்டு எல்லாத்தையும் கலந்து பேரலா பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சீரீஸ். இதில் வந்து நம்ம வந்து ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும், ஒவ்வொரு படிநிலைகள், ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு கட்டமாக இந்த படம் எப்படி வளர்ந்து வளர்ந்து வருதுங்கிறது, அங்கே நடக்கிற டிஃபிகல்டிஸ், அங்கே இருக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு புதுசாக வர்ற புது புது பிரச்சனைகள், அதை எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் எப்படி தயாராகிறது, இன்னைக்கு இருக்கிற புது சவால்கள், புது மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, எவ்ரி டே எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ போன வருஷம் இருந்தது மாதிரி இந்த வருஷம் இல்லை. ஸோ அதுக்கு அந்த இதை வந்து எப்படி நம்மளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ நான் எல்லாத்தையும் உலகத்தை பற்றி கவலைப்படாமல் கண் மூடிட்டு நான் ஒரு ஆர்டிஸ்டா தனியாக உட்கார்ந்து ஒன்று பண்ற காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அப்படி தனியாக போய் பண்ண, ஏன்னா சினிமான்றது நிறைய பணம் இன்வால்வ் ஆகுறதுங்கிறதுனால அது ஒரு சின்ன ஒரு லட்சத்துல இருந்து 10 கோடி ரூபான்னா கூட எல்லாமே பணம் தான். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அது வந்து ரிட்டர்ன் வருதுங்கிற ஒரு காமர்ஸும் நமக்கு தெரியணும். ஸோ ப்ரொடக்ஷன் தெரியணும், மேக்கிங் தெரியணும், அதை மார்க்கெட் பண்ண தெரியணும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அருமை அருமை. நீங்க வந்து சொன்னதுல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாப்பட்டது வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஷியலா இந்த ஸ்டேஜில் தான் போகணுங்கிற நிலை மாறி இன்னைக்கு எல்லாமே பேரலா பண்ணலாம், அதாவது ஸ்கெடியூலா பண்ணலாம், அதனால என்ன எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு என்னமோ எங்க ஐடி துறையில வந்துட்டு அஜைல் டெவலப்மெண்ட்ல இப்படிதான் சொல்லுவாங்க. முன்ன வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோடிங் டிப்ளாய் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஒன்னா சின்ன சின்ன விஷயமா பண்ணலாம் அப்படின்றதுதான் அஜைல் மெத்தடாலஜி. ஸோ கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்னது வந்து என்னன்னா ஒரு ஒரு இயக்குனர் அப்படிங்கிற வந்து ஒரு மேலாண்மை
பண்ண தெரிஞ்சிருக்கணும். மேலாண்மை வந்து எப்படின்னா அவங்க மல்டிபிள் துறைகளை ஆட்கொள்ள தெரியணும். ஸோ இதை பத்தி கண்டிப்பா வரும் வரும் வாரங்களில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து இதை பார்க்குறவங்க வந்துட்டு ஆண்டனி சார்ல்ஸ்க்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். நம்மளுக்கும் நேரடியாக வாங்க. நாங்கள் அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவரோட கோர்சஸ் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்ஸாக நடத்துகிற நேரடி கோர்சஸ் நடத்திட்டு இருக்காரு. அவரும் ஆன்லைன் கோர்சஸ் நடத்திட்டு இருக்காரு. அதுலாம் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறேன். தட் செட், ஆண்டனி சார்ல்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி.